விநாயகப் பெருமானை வணங்கி என் தாய் தந்தையராகிய வள்ளி தேவானை சுப்பிரமணிய சாமியை வணங்கி என் குலதெய்வமாகிய பச்சைமனை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். சுப்பிரமணிய சாமி ஜோதி நிலையம். நான் பேசப்போகும் தலைப்பு நாம யோகங்கள். இரண்டாவதாக வருவது பீத்தி நாம யோகம். இது ஒரு உத்தம நாம யோகம். இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு சூட்சமங்கள் ரெண்டு விஷயம்தான். இதுக்கு உண்டான நட்சத்திர புள்ளி, எந்த நட்சத்திரம் யோகமான நட்சத்திரம், இதுக்கு பீத்தி நாம யோகத்துக்கு ஆயுள் நட்சத்திரம் வருகிறது. இதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டது. இந்த பீத்தி நாமத்தில் பிறந்தவர்கள் ஆயுள் நட்சத்திரம் தான். இது பர்மனண்ட்டான சொல்யூஷன். இது அவியோகியாக வருவது செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரம். பீத்தி சரி ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த நட்சத்திரம் சார்ந்த மையப்புள்ளி எப்படி நம்ம இயக்குவது, பலப்படுத்துவது யோகாதிபதி. இந்த அவியோகி செவ்வாய் பகவானை நம்ம எப்படி நம்ம அவியோக தோஷத்திலிருந்து தர்மங்கள் செய்து எப்படி குறைத்து கொள்ளுவது. சரி நண்பர்களே, இப்போது பார்க்கலாம். பீத்தி நாமகத்துக்கு உண்டான மையப்புள்ளி ஆயுள் நட்சத்திரம். ஆயுள் நட்சத்திரம் இந்த பீத்தி நாமத்தில் பிறந்தவர்கள் அதிகம் இப்போ புத்திசாலிகள், படித்து கொண்டே இருப்பாங்க. 2 டிகிரி 3 டிகிரி படித்து இருப்பவங்களாம் பீத்தி நாமகத்தில் உள்ள அறிவாளிகள். தாய் மாமன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம். புதன் பகவான் உங்கள் லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரோ அந்த பாவத்தின் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். தாய் மாமன் கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. குலதெய்வமும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். அபியோகி செவ்வாய் பகவான் வருவதனால், செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கு எத்தனை பாவத்தில் இருக்கிறாரோ பெரும்பாலும் சகோதரன் சகோதரிகள் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. இவங்களே வம்பு வழக்கு, இவங்க அதுமாரி மண் சாபம், இந்த பூமி சம்பந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வயதில் கீழே உள்ளவர் அனைவரும் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி நண்பர்களே, பீத்தி நாமயோகத்துக்கு உண்டான மையப்புள்ளி ஆயுள் நட்சத்திரம். ஆதிசேஷன் மேல் படுத்து இருக்கும் பெருமாள் தான் உங்களுக்கு யோகமான ஒரு பெருமாள் தான் கொடுக்க. அந்த ரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாள், இவர் தான் யோகாதிபதி. இவரை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். உங்களுக்கு கடைசி வரையும் இவங்க மூலியமாகத்தான் யோகங்கள் கிடைக்கும். இது நம்ம இந்த பள்ளி கொண்ட பெருமாளை நம்ம இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்த வேண்டும். வழிபாட்டு முறைகள். இதனுடைய விருட்சகம் புன்னை மரம். இந்த புன்னை மரத்துக்கு நீங்கள் மரம் என்றாலே சாதாரணமாக செய்யுங்க. புன்னை மரம் டெய்லி தண்ணி ஊற்றலாம், வீட்டில் வச்சு வளர்க்கலாம். சில மரம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். தெருவில் இருந்தால் ஊற்றுவதனால் இது உங்கள் சில பாவங்களை போக்கும், சில தோஷங்களே அடிபடும். இதனால் புன்னை மரம் எங்கெங்கெல்லாம் விருட்சகமாக வருதோ அந்த கோயில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அது போய் நீங்கள் அடிக்கடி நெட்டில் போட்டாலும் வந்துடும். என்னென்னா கோயில் உங்களுக்கு புன்னை மரம் விருட்சகம் தான் மெயின். ஒரு கோயிலுக்கு விருட்சகம் தான் அனைத்துமே. மூலிகை சார்ந்தது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. புன்னை மரத்துக்கு டெய்லி இது நம்ம கடைப்பிடிக்க வேணும். தடைகள் வரும். டெய்லி தண்ணி ஊற்றினா 100% சக்ஸஸ். அல்லது ஆயுள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் ஊற்றலாம். புதன் பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அன்று கூட புன்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுவது சிறப்பு. இதனுடைய நட்சத்திரத்தில் தெய்வம் விஷ்ணு பகவான். மலர்கள் செவ்வரளி, இந்த மலர் இதை நோட் பண்ணிங்க. பறவை கிச்சலி. அதனால் புன்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுவது நல்லது. அதேமாரி அவியோகி செவ்வாய் பகவான் வருவதனால் இந்த நட்சத்திரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அனாதை இல்லைகள், அனாதை குழந்தைகள்னால் உங்கள் சகோதரனாக தான் வருவாங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு நீங்கள் அரிசிக்கு பதிலாக பருப்பு, தோரம் பருப்பு வாங்கி கொடுப்பதனால் இந்த அவயோக தோஷம் மட்டுப்படும். அதுமாரி எங்கெங்கெல்லாம் புத்துக்கோயில்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்களோ புத்துக்கோயில்களுக்கு அன்னதானம் செய்யும் இடத்துக்கு நீங்கள் இந்த பருப்பு வகைகள், தோரம் பருப்பு வாங்கி கொடுப்பது உங்களை உயர்வை கொடுக்கும். அநாத ஆசிரமத்துக்கு இது டிஃப்ரெண்ட் இருக்குது. அநாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகள், ஏன்னா அவங்க சகோதரிகளாக வருவார்கள். அவங்களுக்கு உங்கள் சத்துக்கு ஏற்ற மாரி கடை வாங்கிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு 1 கிலோ பருப்பாவது வாங்கி நீங்கள் இந்த புத்துக்கோயில் இதுமாரி அங்கே தரலாம். பெருமாள் கோயிலும் தரலாம். மாதத்துக்கு 1 நாளாவது. இல்லை இந்த குழந்தைகள், அநாத குழந்தைகளுக்கு இந்த தோரம்பருப்பு, நோட்டு, பேனா, பென்சில் இதனுடைய எல்லாமே இந்த புதனுடைய காரத்துக்கு தான் வரும். சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 பேருக்காவது வாங்கி கொடுங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாரி 1 கிலோ பருப்பாவது அந்த அனாதை ஆசிரமத்துக்கு இதை செய்வதனால் மிக சிறப்பு. உங்கள் பிறந்த நாட்களோ உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியன்றோ பால் மாறாத எடுத்து இந்த தர்மம் பல தோஷத்தை உங்களை நீக்கும். அவயோக தோஷம் மட்டும் இல்லை, இது உங்களுடைய சங்கதிகளுக்கு வழிவிடும். பாவக்கர்மம் குறைஞ்சி உங்கள் புண்ணிய கர்மா கிரீஸ் ஆகும். இந்த தர்மம் எப்பயுமே தர்மம் தான் ஃபஸ்ட்டு. தர்மம் செய்வதனால தான் உங்கள் சங்கதி நல்லா இருப்பாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனை சண்டை செஞ்சதுனால அதெல்லாம் மட்டுப்படும். நிறைய பிரச்சனை தடைகள் தாமதம். இது சாப்பாடு, அன்னம், தண்ணீர் இதுதான் ஒரு மனிதன் ஃபஸ்ட்டு. பறவைகளுக்கு அதுமாரி பறவைகளுக்கு நீங்கள் அதுமாரி சாதாரண ஒரு தண்ணி வச்சு நீங்கள் சிறுதானியம் போட்டு பாருங்கள். அதுவே உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தர்மங்களை செய்யுங்கள். இதுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டமான கோயில்கள் எங்கே உள்ளது? இந்த ஆயில்யம் கீர்த்தி நாமத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான கோயில்கள் எந்தெந்த கோயிலில் இந்த விருச்சகம் புண்ணிய மரம் வருகிறதோ அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கோயில் தான். ஒரு கோயில் மேலே குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த கோயில் ஆதிசேஷன் திருவாங்கூரில் இந்த கோயில் ஒன்று இருக்கிறது. பள்ளிக்கொண்ட பெருமாள். இது சீர்காழி பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது இந்த கோயில். அங்கே பள்ளிக்கொண்ட பெருமாள், திருநாங்கூர் பள்ளிக்கொண்ட பெருமாள். இங்கே சூரிய தீர்த்தம் இருக்கிறது. இது 108 வைணவ திவ்ய தேசங்களில் 36வது தலமாக வருகிறது. தீர்த்தம் அங்கே சூரிய தீர்த்தம். இது நாகை இந்த நாகை மாவட்டம் செல்லும் வழியில் இந்த சீர்காழிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். நாகை செல்லும் வழியில் வருது 7 கிலோமீட்டரில். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு மேலே போயிட்டு வாங்க. இந்த கோயிலும் ப்ளஸ் அந்த விருச்சகம் எங்கெங்கெல்லாம் வருதோ இது உங்களுக்கு. ஆனால் இது இந்த கோயில் சிறப்பு. உங்களுக்கு யோகாதிபதியான கோயில். இது 36வது திவ்ய தேசமாக வருகிறது. இங்கே சூரிய பகவான் வழிபட்டதாக, சூரிய ஒளி மங்கி வழிபட்டதாக ஒரு தல வரலாறு சொல்கின்றன. யாருக்கெல்லாம் அரசாங்கத்தினால் பாதிப்பு, பதவி உயர்வு கிடைக்கல, அரசாங்கத்தினால் தண்டனைகள், அவர்களோட இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த சூரிய தீர்த்தத்தில் நீராடி இந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசித்தால் இழந்த பதவிகளை கண்டிப்பாக மீண்டும், அரசாங்கத்தில் பதவி இழந்தவர்கள் ஏதோ ரூபத்தில் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவார்கள், இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இருந்து வந்தாலே அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இழந்த பதவி மீண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஒரு அதிசயம் என்ன என்றால், இதில் மூலவ நாராயண பெருமாள் இந்த கோயிலில் இதுக்கு அதிசயம் என்றால் தை மாதம் வர அமாவாசைக்கு மறுநாளே இங்கே சிறப்பு கருட சேவை நடக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். 11 திவ்ய பெருமாள் கோயிலேருந்து திவ்ய தேசம் அந்த தை மாதம் ஒரு மறுநாளே இங்கே கருட சேவை சிறப்பு. 11 இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு போய் நீங்கள் வழிபாட்டுற மாரி ஒரு புத்துணர்ச்சி. 11 பெருமாள் கோயில் சேர்ந்து இங்கே தை மாதம் அமாவாசை மறுநாளே கருட சேவை செய்ய இது சிறப்பு. எப்படியாவது இந்த கீர்த்தி நாமத்தில் பிறந்தவர்கள் இந்த கருட சேவையை ரசித்து பார்த்து சிறப்பு அந்த பூஜையை கலந்து கொண்டு ஒரு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி நெய்தீபம் ஏற்றி இந்த சூரியத்தில் நீராடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகாதிபதி பலப்படுவார். இது மட்டும் கிடையாது. அந்த ஆலயத்துக்கு சென்றால் நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் நீங்கும் தலமாகவும் உள்ளது. இந்த தோஷத்தில் சூரியனால் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இது நிவர்த்தி கிடைக்கும். சரி நண்பர்களே, இந்த ஸ்கில் தெரிய நம்பருக்கு இன்னும் யோகாதிபதி புதன் பகவான் ஒரு அவயோகி நட்சத்திரத்திலோ, அவயோகி வீட்டிலேயோ, இல்லை முடக்கு வீட்டிலேயோ, இல்லை வைநாசிகத்திலேயோ, இல்லை கர்ம நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அவரை அதுக்கு உண்டான ஆலயங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் ஒரு 300 தான் இந்த ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் பெயர், முகவரி, அட்ரஸ் எழுதி இந்த வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் எழுதி உங்களுக்கு என்ன ஆலயம் அனுப்பப்படும். சரி நண்பர்களே, தர்மம் தான் மெயின் நண்பர்களே. கீர்த்தி நாமகத்தில் பிறந்தவர்கள் நிறைய புத்திசாலிகள். தாய்மாமா வழி நல்ல அனுகூலம் உண்டு, படிப்பு அனுகூலம் உண்டு,
குலதெய்வம் கண்டிப்பாக இவங்க போய் ஒரு அபிஷேகம் பண்ணணும். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கும், அம்மா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கும் ஒரு உங்களால் கையில் கிடச்சது உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக சில பொருட்கள் வாங்கி இவங்க கையாலே கொடுத்து இளநீரோடு கொடுப்பது சிறப்பு. எந்த ஒரு அபிஷேகம் இளநீரோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அனுகூலம் இருந்தால் இன்னும் சிறப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தோரப்பருப்பு அனாதை குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 குழந்தைகளாக கொடுத்துட்டு வந்தால் இதை விட ஒரு பெரிய ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. இது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த இந்த பாவங்களை நீக்கி உங்கள் முன்னோர்கள் செய்து அனைத்துமே நல்லது முறையாக கட்டுப்படுத்திப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் சங்கதிக்கு நல்லது. இதனால் பல தோஷங்கள் அடிப்படும். இது ஒரு தோஷம் கிடையாது, தோஷம் கிடையாது. பல தடைகளை நீக்கி உங்களது வாழ்வு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி நண்பர்களே, சுப்பிரமணிய சாமி ஜோதி நிலையம்.